26 தனுஷோட ஃபேன்ஸ்லாம் தெரிவிக்க விடுவீங்கன்னு கண்டிப்பா தெரியும். அந்த சைடு நான் ஏரியா சைடு வரமாட்டேன். சப்போஸ் இந்த வீடியோல ஏதாவது கலைச்சிருந்தா அவங்க அண்ணன் தம்பியா நினைச்சு மன்னிச்சிருங்க. எப்படி ரயானுக்கு 2 அண்ணன் தம்பி இருக்காங்களோ அந்த மாதிரி மன்னிச்சிருங்க. ரயான் அப்படிங்கிறது சாமி பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா ரயான் அந்த மதுரை வீரன் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங். பொதுவா நம்ம வந்து ஒரு சாமி பாக்குற இடத்துலயோ அல்லது வந்து ஒரு கோயிலுக்கோ போகும்போது அங்க ஒடுக்க சத்துல நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல நம்மள அறியாமலே ஒரு பூஸ்ட்னஸ் கிரியேட். அவரும் இவரும் சேர்றது இணைப்பிரியா ஒரு இது அப்படி. ஆனை வருவன்ல பாத்தீங்கன்னா செல்வராகவன் தான் வந்து தனுஷ்க்கு வந்து கொலை பண்றதுல சொல்லி கொடுப்பாரு. இந்த படத்துலயும் எதுவும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரா? D50 அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a different மூவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சாமிக்கும் ரயானுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. பிஜிஎம்ஸ் வேற கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா. ஐ திங்க் ஏதோ ஒரு சொல்ல வராங்க, ஆனா எனக்கு தெரியல. பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? ஹாய் லகைஸ், பேசிட்டு இருக்கேன் நான் உங்க விஜய். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரயானோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அவளோட எதிர்பார்த்த தனுஷ் 50யோட அப்டேட் சும்மா தரமா இறங்கி இருக்குன்னே சொல்லலாம். விறுவிறுப்பான சீக்வன்ஸும் நிறைய விறுவிறுப்பான கொலைகள் சீன்ஸும் நிறைந்த ஒரு ரயான் ட்ரைலர் வந்து பார்த்தாச்சு. உண்மையிலேயே மேசிவா இருக்கு. ட்ரைலர் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து யார் இயக்கிருக்காருன்னா நம்ம தனுஷ் தான். ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஏன்டா இப்ப பேசுறேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த பவர் பாண்டி படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். 60ஸ்ல உள்ள எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய 60 வயசுல உள்ளவங்க வந்து இன்னும் காதல் இருக்குடா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஃபன் இல்ல. உண்மையிலேயே அந்த படத்தை பார்க்கும்போது எனக்குமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. நானும் அப்போ வந்து ஒரு சின்ன பையன் தான் நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த படத்தை பாக்குறப்ப ஓகே 60 வயசுலயும் இன்னும் லவ் வந்து இருக்கு அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட 3வது படம். இந்த படம் பாத்தீங்கன்னா டோட்டல்ல ஒரு கிரைம் அண்ட் ஆக்ஷன் மூவியா இருக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில அப்டேட்ஸ்ல தனுஷ் வந்து இதுல வந்து அண்டர் கவரா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உருட்டுன்னு தெரியல எனக்கு. எனிவே நான் உருட்டுறதும் ஓரளவு உருட்டு தான், ஆனா அது மிகப்பெரிய உருட்டா இருந்துச்சு அப்படின்னு. எனிவே ட்ரைலரோட ஸ்டோரியில இருந்து ஓப்பனிங் வரைக்கும் நம்மளா ஒரு கிரியேட் பண்ண ஸ்டோரியை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற பாடல்ல பாத்தீங்கன்னா மீனா ஆஞ்சின்னு ஒரு 2 வாட்டி லைன் வரும். அதுல இருந்து நான் கணிச்சது என்னன்னா, தனுஷ் வந்து ஒரு மீனோட ஃபிளஷை வெட்டுறவர் அப்படின்னு மட்டும் தெரியுது. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. இதுல பொறுத்த வரைக்கும் நேமா தனுஷ் வந்து ஒரு மீனை வெட்டுற ஃபிளஷ் கடை வச்சிருக்க மாதிரி தோணுது. அவங்களோட அண்ணன் தம்பியோட சேர்ந்து பார்ட்னர்ஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சிஸ்டர் வேற இருக்காங்க. ஓப்பனிங் ஷாட்ல என்ன நடந்துச்சுன்னா, தனுஷ் மேல அவங்க சிஸ்டர் வந்து தண்ணியை ஊத்துறாங்க. அவர் மேல அவ்வளவு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. சாரி, இது அவரோட ரத்தம் இல்ல. அவ்வளவு ரத்தம் போயிருந்தா அவர் எப்படி அப்படி உட்கார்ந்துருப்பாரு. சோ இது மொத்தமா வேற ஒருத்தரோட ரத்தம். ரொம்பவே யாரோ கடுமையா வெட்டி காய்ச்சிருக்காருன்னு மட்டும் தெரியுது. அவர் மேல அவ்வளவு பிளட். அது ஒரு நீர் மாதிரி அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வராகவன் வராரு ஃபிளாஷ்பேக் கட்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, காட்டிலே ரொம்ப ஆபத்தான மிருகம் இது சிங்கம், ஆனா சிங்கம் இல்ல, அது வந்து உல்ஃப் அப்படின்ற மாதிரி. எதனாலனா உல்ஃபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கூட்டமா வேட்டையாடுற ஒரு மலங்கு. அதுகிட்ட வந்து டைனோசரே மாட்டினாலும் சங்குதான். அந்த மாதிரி ஒரு டைனோசர் மாட்டின மாதிரிதான் நம்ம S.J. சூர்யா இதுல வந்து. அநேகமா எனக்கு S.J. சூர்யா தான் வில்லனா இல்ல பார்த்திபன்ல சித்தப்பாவா இடம்பெற்ற அவர் வில்லனா, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. பட் அவரும் நிறைய ட்ரைலர்ல அங்கங்க வந்துட்டு போனாரு. அவருக்கு பெருசா டைலாக்ஸ் கம்மியா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து செல்வராகவனும் இணைஞ்சு நடிச்சிருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா நானே வருவனுக்கு அப்புறம் ஒரு காம்போ இந்த படத்துல வருது. ஸோ நானே வருவன்ல பாத்தீங்கன்னா செல்வராகவன் தான் வந்து தனுஷ்க்கு வந்து கொலை பண்றதுல சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலயும் எதுவும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரா அப்படின்னு தெரியல எனக்கு. எனிவே ஆனா அவரும் இவரும் சேர்றது இணைப்பிரியா ஒரு இது அப்படின்னே சொல்லலாம். ரசிகர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேட்டை இருக்கு. ஸோ கதைக்குள்ள போவோம். இந்த ட்ரைலரோட மொத்த கதையுமே எங்க இணையுதுன்னா, கடைசியா ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா உசிரே அந்த பாட்டோட சேர்ந்து ஒரு 3 பேர் மட்டும் போவாங்க. அதுல பார்த்தா அவங்க தங்கச்சியே காணும். அப்பதான் வந்து ஸ்டோரியோட டீகோடிங்கே தெரியுது. அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ரயான் வந்து யாருக்கு இது சம்பந்தப்பட்ட ஆட்கள்னு சொல்லி அவங்கள கதையை முடிக்கிற மாதிரி கதையா, இல்ல வந்து டோட்டல்டா இவர் ஒரு அண்டர் கவரா நடிச்சிருக்காரா, அந்த இடத்துல வந்து கடையை போட்டு S.J. சூர்யா என்னெல்லாம் பண்றாரு, இல்லைன்னா அவரு சித்தப்பா என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குற மாதிரி ஸ்டோரியா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாமே ரத்தம் தெறிக்க வேற லெவல்ல செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அநேகமா D50 அப்படிங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a different மூவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நிறைய கதைகள் இந்த மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் தனுஷ் ஸ்டைல பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பு. அது இல்லாம இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளாசிக்கான ரிச்சுவல் மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா நம்ம வந்து ஒரு சாமி பாக்குற இடத்துலயோ அல்லது வந்து ஒரு கோயிலுக்கோ போகும்போது அங்க ஒடுக்க சத்துல நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க. அப்போ வந்து நம்ம உடம்புல நம்மள அறியாமலே ஒரு பூஸ்ட்னஸ் கிரியேட்.
ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் கிரியேட் ஆகும். So, அந்த மாதிரி வந்து இந்த படத்துலயும் வந்து ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்ல ட்ரெய்லர் ஃபுல்லாமே அந்த மாதிரி கிளாசிக்கான பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புதுசான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஐ மீன் கருப்பசாமி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோயில்ல இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரயான் அப்படிங்கறது சாமி பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா ரயான் மதுரை வீரன் இந்த மாதிரி ஒரு சில இதுலதான் வந்து அந்த லிஸ்ட்ல தான் இந்த பேரும் வருது. ஆனா ரயான் அப்படிங்கிறதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி தான். ஃப்ரெஷ் இருக்கோ இல்லையோ ஃப்ரெஷ் இருக்கு படத்துல, நிறைய வெட்டுக்குத்து சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ டோட்டலா கேஜிஎஃப்க்கு அப்புறம் நிறைய ஸ்டோரி டிகோடிங் மூவி இருக்கு. மிருகங்களை வச்சு ரிவீல் பண்றது விக்ரம் படத்துல ஒரு மாதிரி சிங்கம் புலி ஓனாய் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நிறைய படங்கள்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி ரிவீலிங் இருக்கு. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக்கட்ஸ்ல நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி ஆடுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சாமிக்கும் ரயானுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கு. பிஜிஎம்ஸ் வேற கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா. ஐ திங்க் ஏதோ ஒரு சொல்ல வராங்க, ஆனா எனக்கு தெரியல. எனிவே படம் வரும்போது பார்க்கலாம். 26 தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் தெரிவிக்க விடுவீங்கன்னு கண்டிப்பா தெரியும். அந்த சைடு நான் ஏரியா சைடு வரமாட்டேன். சப்போஸ் இந்த வீடியோல ஏதாவது கலைச்சிருந்தா உங்க அண்ணன் தம்பியா நினைச்சு மன்னிச்சிருங்க. எப்படி ரயானுக்கு 2 அண்ணன் தம்பி இருக்காங்களோ அந்த மாதிரி மன்னிச்சிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக நான் கரண்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். எனிவே இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நிரஞ்சன். டேக் கேர் அண்ட் பை பை. பொருந்த கைதோல யோ பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்ச அலையறீங்கடா அந்த ஊர்ல. எடுத்து விடியா, நஞ்சிர போதுமாடா திருப்தி தானே? என்ன அந்த கருமத்தையெல்லாம் பார்த்தா விளங்குமா?